முதலாவது தேவனுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுநாதரை குறித்து நாம் கொஞ்சம் அவருடைய இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது இதை குறித்து பேச போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. இயேசு மிகவும் அன்பானவர், நம்மளெல்லாம் ரொம்ப நேசிக்கக்கூடியவர். எல்லாரையுமே, அவர் ஏழை பணக்காரன், இந்த இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே ஒரே போலவே அவர் நேசிக்கக்கூடியவர். அப்படி தானே? அதில் சந்தேகம் இல்லையே. எல்லாரையும் அவர் அன்பாக நம்மை நேசித்து வழிநடத்தக்கூடியவர். அப்பேற்பட்ட இயேசுநாதர் நம்மளை ஒரு தாய் போல தந்தையாகவும் இருந்து நம்ம குடும்பத்தை எல்லாம் நினச்சி அவர் கவனித்து கொண்டு வருகிறார். நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாகவும் இருப்போம், சில நேரம் கவலையாகவும் இருப்போம். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் ஏதோ ஒரு முக்கியமான நம்மளுடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், ஒரு பண்டிகையாக இருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒரு துக்கம் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு கண்ணீர் வரும் இல்லையா? ஒரு கவலையோடு மத்தியில் நாம் காணப்படலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட ஏசப்பா நம்மளை பாதுகாத்து நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையும் கூட இந்த இயேசுநாதர் கண்ணீர் வடிக்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியில் நாம் வாசித்து கேட்ட இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக அவர் கண்ணீர் விடணும்? நம்மள கண்ணீரை அவர் துடைக்கிறாரு. அவர் எதுவுமே கண்ணீர் விடணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். இந்த மார்த்தாள், மரியாள், அவனுடைய சகோதரனாகிய லாசரு அப்பப்போ இந்த பகுதிக்கு செல்லும்போதெல்லாம் அவர் அந்த வீட்டுக்கு போவார்னு நினைக்கிறேன், இருக்கலாம். அந்த பகுதிக்கு வரும்பொழுது எஸ்லேமுக்கு பக்கத்தில் பெத்தானியா என்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு அந்த வழியாக எஸ்லேமுக்கு போகும்போதெல்லாம் இந்த வீட்டுக்கு அவர் போயிருக்கணும். அப்படி அவர் இந்த குடும்பத்தை 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வசனங்கள் ஃபுல்லாக அந்த அதிகாரம் முழுவதும் இந்த குடும்பத்தை குறித்து அழகாக தெளிவாக சொல்லுவார். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவனை சிநேகிக்கிறவனாக இருந்தார். ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறவனாக இருந்தார். அதிகமாக இந்த குடும்பத்தை அவர் நேசித்து அப்பப்போ செல்லும்போதெல்லாம் விசிட் அடிப்பார். அங்கே போயிட்டு இந்த குடும்பத்தை விசாரித்துட்டு எல்லா குடும்பத்தையும் அவர் விசாரிப்பார். ஆனால் இந்த குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக அவர் நேசிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட இந்த குடும்பத்தை அவர் நேசித்து வருகிறார். என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த லாசர் என்ன பண்ணுறான்? வியாதிப்பட்டு காணப்படுகிறான். வியாதியில் அவன் தள்ளப்படுகிறான். லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாசரு ஒரு வகை நேரத்தில் மரித்து போகிறான். நித்திரையாய் முழுமையாக போகிறார். அவர் மரித்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் இந்த வழியாக வருகிறார். அதை கேள்விப்பட்டு மார்த்தாள் என்ன போகிறா? நேர அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சென்று இவரை என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். என்ன சொல்கிறா? நீர் இங்கே இருந்திருப்பின்னா லாஸ்ட்டில் நினைச்சு மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே பாருங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் அங்கே முன்னால் இருந்திருந்தான் அவன் மறைச்சிருக்க மாட்டான். அந்த வசனம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, இருந்தீரானால் ஒரு இப்போ இருந்தீரானால் செத்து மறைத்திருக்க மாட்டானோ அப்படின்னு வசனம். அப்படி இல்லை, நீர் இங்கே இருந்திருந்தா அவன் இறந்திருக்க மாட்டான், அவன் மறைத்திருக்க மாட்டான் அப்படின்னு மார்த்தாள் அழகாக அவள் சொல்கிறாள். ஏசப்பாட்ட சொல்கிறாள். உடனே
இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். மார்த்தாள் சொல்கிறான். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான். நான் உயிரோடு எழுப்புறேன், சகோதரனை உயிரோடு எழுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த விஷயத்தை இந்த மார்த்தாள் என்ன பண்ணுறா? அப்படியே விடலை. இதை நேரம் எடுத்துக்கொண்டு எங்கே போகிறா? தன்னுடைய சகோதரத்தில் எங்கே போகிறா? அங்கே போய் மரியாள்கிட்ட இதை சொல்லுகிறாள். அங்கே கூட சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டில். ஆனால் இந்த லாசரு மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாட்கள். 4 நாட்கள் ஆயிடுச்சு. அதையும் இந்த மார்த்தாள் சொல்கிறா, 4 நாள் ஆயிடுச்சு நாரும் அப்படின்னு இந்த விஷயத்தை அவள் தன் மனதிலே சொல்லி கொண்டு இருக்கிறா, சொல்கிறா. இதை இந்த விஷயத்தை ஏசப்பாட்ட போய் இந்த சொன்ன விஷயத்தை இந்த மார்த்தாள் மரியாதத்தை போய் சொல்கிறா. மரியாள் யார்ட்டையும் சொல்லாமல் ஏசப்பாவை பார்க்கறக்கு அவள் என்ன செய்கிறா? வருகிறாள். ஏசப்பாவை பார்க்கறக்கு அவள் வர்றா மரியாள். பாருங்க, அப்பொழுது வீட்டிலே அவளுடைய இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொடுத்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை நிலத்திற்கு அழுகிறதற்கும் போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்துக்கு வரா மரியாள் வருகிறாள். பாருங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இது இருந்தால் மறைச்சிருக்க மாட்டாயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதே மாதிரி தான் தன்னுடைய சகோதரி சொன்ன காரியத்தை அப்படியே இவளும் சொல்கிறாள். என்ன நடக்குது பாருங்க. அவளை எங்கே வைத்தீர்கள்? உடனே பாருங்க, ஏசப்பா கேட்குறார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலேயே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும். நீங்கள் வாங்க, நான் எங்கே வைத்திருக்கிறோம், எங்கே அவளை அடக்கம் பண்ணியிருக்கிறோம், எந்த கல்லறையில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி கூப்பிட்றாங்க. வந்து பாரும். உடனே அவர் என்ன செய்கிறாரு? கண்ணீர் விட்டார். ஒரு கண்ணீர் வந்துச்சு. கண்ணீர் அவளுக்கு அப்போ எவ்வளோ ஒரு அன்பான ஒரு நேசித்த ஒரு குடும்பம், எவ்வளோ ஒரு அப்படி தான் திருமணமாகி செல்லும் பொழுது சகோதரிகள்லாம் பார்ப்போம், கட்டி பிடிச்சி ஒரே அழுகிற கூக்குரலில் பார்ப்போம். நானே பார்த்துருக்குறேன். என்னுடைய சகோதரி என்னுடைய தங்கச்சி கல்யாணம் போகும்போது நானும் அப்படி தான் கட்டி பிடிச்சாங்க. அந்த நைட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போது எல்லாரும் நினச்சிவோம் அவ்வளோ ஒரு அன்பு, அந்த பாசம் எப்படி பாருங்கள், அந்த அழுகிற வரைக்கும் ஒரு கொண்டு வந்துடுது இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த லாசரு மரித்து போனான். இந்த சகோதரிகள் ஏசப்பா சென்று சொல்லும் பொழுது அவர் ஆவியிலே கலங்கி என்ன செஞ்சார்? கண்ணீர் வடித்தார். கண்ணீர் வர்றார் பாருங்க. உண்மையிலே அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா கண்ணீர் விடும்போது அப்போது இப்படி அவர் எவ்வளோ நேசித்த ஒரு குடும்பத்தை பாருங்கள். நம்மளையும் தான் நேசிக்கிறார். நம்மளுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு இருக்கிறார் ஏசப்பா. இன்றைக்கும் நம்முடைய கண்ணீரெல்லாம் பார்க்குறாரு. நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். அவரும் அழுது கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக அழுதுட்டு ஜெபிக்கிறாரு. நடக்கிறது நீங்கள் ஜெபிக்கும்போது கேட்குறாரு, உங்களுக்கு நடக்கும். அப்படி தானே? ஆமாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த லாசரு பாருங்கள், இயேசு கண்ணீர் விட்டு அதுக்கு நடந்த கதை. அதுக்கப்புறம்லாம் கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க? நீ இங்கே பாருங்கள், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போடு. கல் அடைச்சிருக்காங்க, கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை குறித்து நிற்கும் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவர்களை சொன்ன பின்பு என்ன சொல்கிறாரு? சும்மா சாதாரணமாக பாருங்கள், லாசருவே வெளியே வா, நம்ம செஞ்சு பார்க்கணும். நமக்கு சொல்ல முடியுமா? வியாதியஸ்தங்க இருக்காங்க, மூப்பர்களோ யாரோ போயிட்டு ஒரு விசுவாசத்தை மத்தியில்
நீ எழுப்பா, எழுந்து நடப்பான்னு சொல்ல முடியுமா? ஐயா கேட்டாங்க போன வாரம். யாராவது அப்படி சொல்லி கேட்க முடியுமா? அப்படி விசுவாசம் நம்மகிட்ட உண்டா? பாருங்கள், ஏசப்பா சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்தில் என்ன பாருங்கள், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தம் போட்டு சொல்ல, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அப்போ மரித்தவன் என்ன செஞ்சான்? வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அந்த பிரேத சீலை, அது துணியில் கட்டியிருப்பாங்க இல்லையா, எப்போவுமே மொத்தமாக நம்ம கட்டி ஒரு கட்டு போட்டு காலில் 2 கட்டு முகத்தை கூட கட்டியிருப்பாங்க, அப்படி தான் வைப்பாங்க. வச்சு அது என்ன அப்படியே வந்தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம். ஏன்னு சொன்னால், முதலாவதாக இயேசு கண்ணீர் விட்டார். சரி, 2 சம்பவங்களுக்கு கண்ணீர் விட்டார். ஒரு சம்பவம் சொல்லிட்டேன், இன்னொரு சம்பவம் யார் சொன்னீங்களோ ஒரு பிரைஸ் தரேன். ஓகே, யார் சொன்னா? எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்டார். வாங்க சிஸ்டர், உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. எனக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க ஐயா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. பரவாயில்ல, ஓகே. 2வது எதுக்கு கண்ணீர் விட்டார் பாருங்க, எருசலேம் நகரத்திற்காக. என்னது? இயேசு எருசலேமின் அழிவை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இருக்கு. லூக்கா 19:41 வாசிங்க. நகரத்தை பார்த்து போதும், அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, எருசலேம் நகரத்துக்காக அந்த அழிவை குறித்து அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எருசலேமுக்கு சமீபமாக வந்தபோது அவர் அந்த எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரவேல் நாட்டினுடைய, இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு தலைநகரம். எருசலேம் பட்டணம் ஒரு தலைநகரம். அந்த எருசலேமை ரோமர்கள் முற்றுகையிடும் பொழுது யார் பார்த்தீங்கன்னா, அந்த தீத்துவின் சேனை அதை என்ன செய்யுது, எருசலேமை பிடித்து 1,00,000 மக்களை கொண்டு போடுகிறது. 1,00,000 பேரை சிலுவையில் அறையிறாங்க, கொன்று மதில்களில் பின்னால் வீசுகிறாங்க. பாருங்கள், எருசலேமுக்கு ஒரு அழிவை வரப்போகிறது, இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகிறது என்று சொல்லி அவர் 40 ஆண்டுகளுக்கு, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழுறாரு. நடக்கும்போது இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அந்த பட்டணத்தை குறித்து, எருசலேமின் பட்டணத்தை குறித்து, நகரத்தை குறித்து அவர் அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். பாருங்க, கண்ணீர் விடுறதுன்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு கண்ணீர் விடுறார். எவ்வளோ துக்கம் இருக்குல்ல, எவ்வளோ போராட்டம் ஓட்டிருக்கும். எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது, எல்லா குடும்பத்துலேயும் துக்கம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது. யாருக்கும் நான் முழுமையாக சந்தோஷமாக இருக்கிறேன், எங்கள் வீட்டில் துக்கமே இல்லை, எங்கள் வீட்டில் போராட்டமே இல்லைன்னு எல்லோரும் நல்ல இல்லை சொல்லுங்க. இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்குது போராட்டம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வியாதி நம்மளே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட ஏசப்பா நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் காணப்படுகிறார். பின்னாடி வருது. முதலாவது இயேசு கண்ணீர் விட்டார். 2வது பாருங்கள், 2வது ஒரு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20:5. பாருங்க, அவர் கண்ணீரை, அவர் ஏசப்பா கண்ணீரை காண்கிறவராயிருக்கிறார். கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு, பாருங்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசித்தா தெரியும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன செய்ய போறீர்? பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். ஏசையா இந்த பாருங்கள், இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்கும்போது இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க போகிறது இல்லை, நீர் செத்து போக போறீர்.
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மரித்து போயிரு கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, எதுக்கு சுவர்புறமாக திருப்பினான்னு தெரியல, ஒருவேளை வெக்கப்படி திருப்பினானா, எதுக்கு சுவர் பக்கம் யாரும் பார்த்துருவோமா தெரியல. பாருங்கள், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்தேன், உமது பார்வைக்கு நான் நலமானது தானே செய்தேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். அவர் நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். நம்மளே இப்படி தான் வியாதிப்பட்டிருக்க நேரத்தில் ஒரு ஜுரங்கிறம் வந்தால் கூட உடனே ஏசப்பாவை நம்ம தேடணும். அப்படி தானே, அவரை தான் தேடணும். உடனே ஆஸ்பத்திரியில் போய் 2 ஊசியை குத்துருக்கு உடனே நம்ம போவோம். அது முடியாத, ரொம்ப முடியாத பட்சத்தில் போய் தான் ஆனோம். மருத்துவர்கிட்ட போகக்கூடாது, மாத்திரை போடக்கூடாதுலாம் அவங்க பைபிளில் சொல்லலை. அதனால் முடியாத பட்சத்தில் ஒன்றுமே முடியல, ஏதோ வந்துருச்சு, உடம்புல வியாதி அதிகமாக நம்மளை நெருக்குகிறது என்று சொன்னால் மருத்துவரை நீங்கள் கலந்து ஆலோசித்து மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆனால் இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் இந்த எசேக்கியா கடந்து அவர் சாகர திரளில் இருக்கும் பொழுது இப்படி அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். பாருங்கள், அதுதான் பாருங்கள், ஏசப்பா கண்ணீரை காண்கிறவர். முதலாவது அவர் கண்ணீர் விட்டார், நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பாருங்கள், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்க கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ வியாதிப்படுகிற நிமித்தம் கூட இந்த ஏசாயாவில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 38, இதே 38ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 1லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க, அது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போடப்பட்டுள்ளது. நீ போ எசேக்கியாவை நோக்கி, இதோ உன் நாட்களுடைய 15 வருஷத்தை கூட்டுவேன். பாருங்க, அவர் சாகர தருவாயில் இருந்தது கூட இன்னும் எத்தனை வருஷம்? 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்தார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இது அப்படி தான் எத்தனையோ பேர் நம்ம மரண தருவாயில் கூட இருந்து பிழைத்திருப்போம். இன்னும் அவங்களுக்கு பல வருஷத்தை தேவன் செய்வார், கூட்டி தருவார். நம்மளுக்கு அப்படி தான் எத்தனையோ வியாதி நெருக்கம், எவ்வளோ போராட்டம் வரும், அதுலேருந்து நம்ம விடுதலையை பெற்று, தேவனத்தில் நம்ம விடுதலையை பெற்று இன்னும் பல வருஷம் நம்மளே அவர் செய்வார், ஆயுசு நாட்களை கூட்டி தருவார் என்று சொல்லி பார்க்க. ஏசப்பா நம்மளுடைய கண்ணீரை காண்கிறவர். 3வது ஒன்று சொல்லி நான் முடித்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:4-5 வாசிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளே எழுது என்றார். பாருங்க, நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிறவராய் காணப்படுகிறார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள்லாம் ஒளிந்து போயிடுது. முன்னால் செஞ்ச பாவங்கள், நம்ம எவ்வளோ ஒரு பாவத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பாவம் செய்ய செய்ய நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படாது, நம்முடைய போராட்டம் ஒழியாது, நம்முடைய துக்கம் ஒழியாது, நம்முடைய கஷ்டம் போகாது. வேத வசனம் சொல்லுது, அதில் நம்முடைய பாவத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும்?
முழுமையாக விடுபட வேண்டுமா. பாருங்கள், மூன்றாவது அவர் நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே பாருங்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களை புதிதாக்குவார். பழைய பாவத்திலிருந்து ஒழித்து நம்ம அவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்முடைய பாவத்திலிருந்து நினைச்சு முற்றிலுமாய் நம்ம நீக்கி புதிதான காரியத்தை, புதிதான வாழ்க்கையை நம்மளுக்கு தருவார். அதான் வசனம் சொல்லுது. இவைகளெல்லாம் எழுது என்று சொல்லி சொல்கிறார். பாருங்கள், இப்படியேப்பட்ட ஒரு நல்ல வேத வசனங்களை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா அவர் கண்ணீர் விட்டார். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறவராயிருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். பாருங்கள், இப்போ ஏற்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதான். நம்ம எல்லாம் ஏதோ வந்தோம் போனோன்னு பாதி பேர் இருக்காங்க. இதே புதன்கிழமை இதே பேர் தான், ஒரு 10 பேர் தான் நம்ம எப்பவும் பார்க்குறோம். அதே 10 பேர் தான் வராங்க. எல்லாருக்கும் அறிவிப்பு சொல்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஆராதனை. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா ஆராதனையும் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பை கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் பேர் நம்ம கலந்துக்கிறோம். ஆனால் இப்போ ஏற்பட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்மளுக்கு இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.